உண்மையிலே சொல்லணும்னா, இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்கே போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலைபெறாமலே இருக்கிறது. ஆயுத போராட்டம் கைவிடப்பட்டது, அரசியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய எண்ணங்கள், அவருடைய கோட்பாடுகள், அவர் எதற்காக இந்த களத்தில் நின்று சண்டை செய்தாரோ அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தனக்கான வாழ்வியல் அவர் அந்த மாதிரி நினைச்சிருந்தாலும் வச்சுக்கலாம், என் புள்ள, என் குட்டி, என்னோட சொத்து, என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா களத்துல நின்று சண்டை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரால் சுயமாக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற வாழ்வியல் நடைமுறை இருந்த போதிலும் ஒருத்தன் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனத்துக்காக வந்து ஒரு தன்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நிற்கிறவனுடைய பெருமகனுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்கிறோம் என்றால், உங்கள் சுயநலத்தையும் கொஞ்சம் தூக்கி ஒரு தோரமா வைங்க என்று உங்களை இந்த நல்ல நாளில் கேட்டு, மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள், எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமே இல்லை. அதனால களத்தில் உறுதியாக நிற்போம். அவருடைய நோக்கத்தை வென்றெடுத்து அவருக்கு பரிசாக, இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிறந்த நாள், வாழ்ந்த நாள், அந்த நோக்கத்திற்கான சண்டையிட்ட நாள், அவருடைய உழைப்பிற்கும் ஈகத்திற்கும் தியாகத்திற்கும் கொடுக்கின்ற பரிசாக ஒரு பெரிய இனவிடுதலையை உருவாக்கி தருவதற்கான ஆயத்த புள்ளிகளாக நாம் அமைவோம். ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஏனெனில் நாம் தமிழர்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். மாநில கொள்கை பரப்பு செயலர் பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற. அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான். இங்க இருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில் படம் நான் எடுக்கிறேன். மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்கே இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 10 நிமிடம் பேசியவனைத்தான் சீமான்ட்ட சொல்லு, நம்பி விட்டு போறன்னு சொல்லு, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு, 10 நிமிஷம் பேசணுன்றதான் விட்டு போவாங்களா? அதெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி? ஒன்றுதான், அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது, நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும், அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன், தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான். இந்த அவமானங்கள், ஏச்சு பேச்சுக்கள், விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவர். அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை. அவரே சொல்வார், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம். அவ்வளவுதான். வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கூட கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியும் தொட முடியாது.